ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு என்எஸ்எட்டிஸ்க் யூடியூப் சேனல். இந்த வீடியோ மூலமா உங்களுடைய பிஎஃப்ல நீங்க பேலன்ஸ் செக் பண்றதுக்கு ரொம்பவுமே பிரச்சனையா இருக்குங்களா? பாஸ்புக் பேஜை கிளிக் பண்ணீங்கனாலே ரொம்ப நேரம் லோட் ஆயிட்டு, மறுபடியும் லாக் அவுட் ஆயிடும். இல்ல ஓப்பனே ஆகாம சைட் கேனாட் பி ரீச்டுன்னு எரர் வந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு பதிவு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸை எந்த மாரி மெத்தட்ஸ்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விவரங்கள இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். நெட்டே இல்லாம இருந்தா கூட நீங்க பேலன்ஸ் செக் பண்ண முடியுங்க. அத பத்தின விவரங்களையும் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போற இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ செக் பண்ணிக்கிறதுக்கு மிஸ்டு கால் மற்றும் எஸ்எம்எஸ் 2 மெத்தட பயன்படுத்தி நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கலாங்க. இந்த சேவை முற்றிலுமே இலவசம் தான். 24/7 எந்த டைம்ல வேணாலும் நீங்க இத அப்டேட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு அலுவலகத்தில வேலை செய்பவராக இருக்கிறீங்க. உங்களுக்கு வருங்கால வைப்பு நிதி இருப்பவரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு செக் பண்றதுல நெறைய சிரமங்கள் இருக்குங்க. நீங்க அந்த யுஏஎன் பாஸ்வேர்ட் குடுத்து உள்ள ஓப்பன் பண்ணிட்டு, பேலன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லோடே ஆகாது. நெறைய டைம் எரர் வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு பதிலா, ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ல நீங்க பண்ணீங்கன்னா, ஈஸியா நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்க முடியுங்க. இபிஎஃப்ஓல மிஸ்டு கால் மற்றும் எஸ்எம்எஸ் சேவை இருக்கு. உங்களுக்கு இந்த பிஎஃப் கணக்குல நீங்க பேலன்ஸ் செக் பண்றது முற்றிலுமே இலவசம் தான். 24/7 எல்லா நேரமுமே செயல்படும். இதற்காக நீங்க வெப்சைட் போக வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல நெட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கூட இல்லைங்க. ஃபர்ஸ்ட்டு மிஸ்டு கால் சேவை மூலமா எப்படி நீங்க பேலன்ஸ் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய பிஎஃப் கணக்க நீங்க இம்மீடியட்டா செக் பண்ணிக்கிறதுக்கு யுஏஎன் கூட உங்களுக்கு ஆக்டிவ்ல இருந்தாலே போதும். லைவா யுஏஎன் ஆக்டிவ்ல இருக்கணுங்க. பேங்க் அக்கவுண்ட் எண், ஆதார் எண் மற்றும் பேன் அட்டை எல்லாமே நீங்க யுஏஎன் கூட லிங்க் பண்ணியிருக்கிறீங்கன்னா போதும். இந்த மிஸ்டு கால் ஆப்ஷன பயன்படுத்திக்கலாம். நீங்க உங்களுடைய பதிவு செட்டப் செய்யப்பட்ட மொபைல் நம்பர்லேருந்து 9966604425 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, ஒரே ஒரு ரிங் போயிட்டு அது கட் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலா உங்களுக்கு இந்த பிஎஃப் பேலன்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த சேவை யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேஒய்சி ப்ராப்பரா நீங்க அப்டேட் பண்ணியிருந்தா மட்டும் தாங்க கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருக்கிறீங்க, அப்ரூவல் ஆகாம இருக்கு அப்படின்னா, நீங்க வெப்சைட்ல போயிட்டு அப்டேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இந்த நம்பரையும் பிஎஃப் பேலன்ஸ் கூட நீங்க ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியா நீங்க பேலன்ஸ இம்மீடியட்டா செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் மெத்தட்ல நீங்க உங்களுடைய பேலன்ஸையும் பார்த்துக்க முடியுங்க. அதுவும் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த லாங்குவேஜ்ல வேணுங்கிறது வரைக்கும் கூட நீங்க செக் பண்ணிக்க முடியும். இந்த எஸ்எம்எஸ் சேவையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏற்கனவே எல்லாருக்குமே சிம்ஸ்ல டெய்லி 100 மெசேஜ் ஃப்ரீயா தான் இருக்கும். அதனால நீங்க மெசேஜ் மூலமா தெரிஞ்சுப்படுத்துறதும் சேம் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியாவும் நீங்க பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நான் இப்போ சொன்னது இந்த கேஒய்சி அப்டேட் பண்ணியிருந்தா தான் எல்லாமே கரெக்ட்டா இருக்குங்க. எஸ்எம்எஸ் மூலமா நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு இபிஎஃப்ஓ ஹெச்ஓ ஸ்பேஸ் யுஏஎன் நம்பர் உங்களது என்ன அப்படிங்கிறத நீங்க பண்ணிக்கோங்க. அடுத்தது லாங்குவேஜ் தமிழ்னா டிஐஎம்னு குடுங்க. இங்கிலீஷ்னா இஎன்ஜி அப்படின்னு சொல்லி குடுங்க. இந்த மாரி குடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு இபிஎஃப்ஓ ஹெச்ஓ அப்படின்னு குடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ் குடுங்க. அடுத்தது உங்களுடைய 12 டிஜிட் யுஏஎன் நம்பர் குடுங்க. ஸ்பேஸ் குடுத்து டிஏஎம் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னா தமிழ், இஏஹெச்ஐஎன் குடுத்தீங்கன்னா ஹிந்தின்னு சொல்லி வந்துக்கும். மேக்ஸிமம் இந்த மாரி நீங்க குடுத்துட்டு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா, சென்ட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாயிலா உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொன்ன இந்த ப்ரொவிஷன்ஸை நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் இருக்குது, இல்லை இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது, வெப்சைட்டில் போய் பேலன்ஸ் செக் பண்ணுறத விட ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அவங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பிஎஃப் சம்மந்தமான வேறு ஏதாவது சேவைகளில் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.